ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். தீபாவளிக்குனால எல்லாரும் பரபரப்பா ஒரே பிஸி. இந்த பிஸியெல்லாம் மாத்தி தீபாவளி அன்னைக்கு காலையில எல்லாரும் சூப்பரா ஒரு மட்டன் பாயா வச்சு, அதாவது ஆட்டுக்கால் பாயா, இட்லி தோசைன்னு சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். வாங்க, உங்களுக்காக நான் அடிபொலியான மட்டன் பாயா, ஆட்டுக்கால் பாயா செஞ்சு வச்சிருக்கிறேன். வாங்க செய்முறைய பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் 1/2 கிலோ அளவு இருக்குங்க, 4 கால் கிடைச்சிது எனக்கு. இதை நல்ல கடையிலேருந்து வாங்கும் போதே நல்லா சுட்டு அந்த முடியெல்லாம் நல்லா கரித்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கத்தியால் நல்லா சுரண்டி க்ளீன் பண்ணி ஒரு 10 தடவை நல்லா தண்ணியில் அலசி வச்சுருக்கிறேன். நீங்களும் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க, முடி எதுவும் இல்லாமல். முடி இருந்தால் நல்லா கரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாயாவுக்கு தேவையான மசாலா செஞ்சிடலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பப்படுறவங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 3 பட்டை, 2 சின்ன துண்டு கிராம்பு. இது கொஞ்சமாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்க்க வேண்டாம். பெருஞ்சீரகம் கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தீபாவளி அன்னைக்கு இட்லி தோசை அப்புறம் ஆட்டுக்கால் பாயாலாம் சூப்பு சாப்பிட்டா அப்பா வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்காக முத நாளே இந்த வீடியோவை நான் போடுறேன். தக்காளி 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் 10 பூண்டு நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கிறேன், 10 பீஸு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா திறந்துடலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இனி நாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வத்தல் பொடி 1 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா அந்த மசாலைகளெல்லாம் அதில் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு குக்கரில் மாற்றிடலாங்க. இப்போ 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். போதும். இனி நம்ம குக்கரில் சேஞ்ச் பண்ணிடலாம். குக்கர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால உங்களுக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பார்க்க முடியறதில்லைன்னு நினைக்கிறேன். 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் அந்த பொடிச்சு வச்ச ஜீரகமும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம விருப்பம்தான். கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். நான் வெங்காயத்துக்கு கொஞ்சம் போட்டிருந்தேன், இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வத்துறப்போ அது 10 விசில் வந்தோன்னா கம்மி ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிடலாம். இதை மாற்றிட்டேங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
ஏன்னா இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அந்த காஞ்ச தேங்காய் வந்து நான் கொஞ்சமாக ஒரு பாதி தேங்காய் மட்டும் காஞ்ச தேங்காய் நான் அரைக்க போகிறேன். அது நல்ல ஒரு சால்னா மாதிரி இருக்கும். நமக்கு இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அரைச்சாச்சு. இந்த அரைச்ச விழுதை அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி போடுறதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நமக்கு இந்த பரோட்டா கடையில் கிடைக்கிற சால்னா மாதிரி இருக்கும். நம்ம அந்த தேங்காய் அரைச்சி போட்டோன்னா. உப்பு நான் பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நம்ம அதை மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசம், தேங்காயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மல்லி இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிளகுத்தூள் எதுக்கு அதிகமாக சேர்க்குறோன்னா, அந்த மட்டனில் இருக்கிற கொழுப்பு சத்து வந்து அதிகமாக நமக்கு சேராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எப்போதும் சூப்புக்கு அதிகமாக மிளகுத்தூள் போடுறோம். நல்லா வெந்துருச்சு. அந்த எலும்புலேருந்து அந்த கறி தனியாக விட்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கறி நம்ம சாப்பிடும்போது. இப்போ நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். தாளிப்பு விருப்பம் இல்லாதவங்க தாளிக்க வேண்டாம். நான் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் தாளிக்க மாட்டாங்க. அப்படி விருப்பம் இல்லாதவங்க தாளிக்க வேண்டாம், இதை விட்டுருங்க. நல்லா செவந்துருச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தீபாவளிக்கு லைட்டிங் எல்லாம் நம்ம ஏரியாவில் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது தீபாவளிக்கு நாள் நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம ஏரியா. பாருங்கள் தாளிப்பும் கொட்டியாச்சு. நம்ம சூப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பாயா, சாரி சிக்கன் பாயா சொல்லிட்டேன், மட்டன் பாயா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி கூட ஊற்றி சாப்பிடலாம். நீங்களும் வாங்க, இட்லி கூட ஊற்றி சாப்பிடுங்க. இட்லி, தோசை, ஆப்பம் நம்ம விருப்பம்தான். ஹலோ மக்களே, தீபாவளினாலே சந்தோஷம், பட்டாசு, லைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே வந்துட்டு தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. பாருங்க நம்ம வீட்லயும் லைட்டிங் எப்படி பாருங்க, விளக்கெல்லாம் வச்சிருக்கிறேன். லைட்டிங் எல்லாம் எப்படி சூப்பரா இருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களும் வீட்டுல எல்லாரும் நல்ல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சூப்பரா வச்சிருப்பீங்க. சரி, நம்ம தித்திப்பான தீபாவளினால, சந்தோஷமான தீபாவளினால நம்ம இன்னைக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடலாம். நீங்க இருக்கிற என்னடா மட்டன் பாயா செஞ்சுட்டு குலாப் ஜாமுன் சாப்பிடுதானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இனிப்பா சாப்பிடலாம், அப்பதான் நல்லா இருக்கும். மட்டன் பாயா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் சாப்பிடுங்க, வீட்டுல கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ குலாப் ஜாமுன் சாப்பிடலாம். நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் இனிப்பான குலாப் ஜாமுன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர். நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ். மறுபடியும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.